குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தர்பூசணி, வேர்க்கடலை சட்னி, தோசை தான். மத்தியானம் லன்ச் பாக்ஸ்க்கு வந்து தயிர் சாதம், கத்திரிக்காய் ஃப்ரை, பாவக்காய் வந்து புளிக்கூட்டு பண்ணியிருக்கேன் லன்ச் பாக்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஃப்ரைக்கு வந்து இது வந்து பீகார் ஃபேமஸ் எள்ளு மிட்டாய். இது கொஞ்சம் நிறையா இருந்ததுனால அது கூட வேர்க்கடலை, மிளகாத்தூள் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பொரியலுக்கு கடாயில் கடலெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு கத்திரிக்காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெந்ததும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு பொடியும் போட்டு நல்லா வதக்குனா வந்து கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறையா விட்டுட்டேன். அதனால் நான் பொட்டுக்கல்லையும் ஜீரகத்தையும் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பொடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ பாவக்காய் கூட்டுக்கு வந்து குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்து, பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுட்டு அப்புறம் வந்து பச்சை வேர்க்கடலையும் போட்டு ஒரு வதக்கிட்டு பாவக்காவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி பாவக்காய் வேர்க்கடலெல்லாம் வேகிற வரைக்கும் ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு இது நல்லா ப்ரெஷர் அடங்கினதும் வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எள்ளு பொடியும் போட்டு ஒரு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விட்டால் வந்து பாவக்காய் கூட்டு ரெடி ஆகிடும்.